தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மார்க்கு எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 7ஆம் வாரம் மே மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியை பாருங்க. நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சும்மா நச்சுன்னு ஆணி அடித்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஓகேங்களா? 10 கட்டளையில் மோகப்பாவம் செய்யாதே, அதாவது விபச்சாரம் செய்யாதேன்னு ஒரு பெரிய ஒரு கட்டளை இருக்குது. கரெக்டுங்களா? அந்த கட்டளை நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது என்ன நினச்சிருப்போம், ஐயோ நம்மளாவது இதெல்லாம் பண்ணுறதாவது அப்படின்னு நினச்சிருப்போம். பெருசாக நம்மளுடைய இயலாமையாலோ இல்லை ஆசை பேராசைனாலோ இல்லை சாத்தானின் செயலாலோ நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த மோக பாவத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிடுறோம். அது ரொம்ப 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 தவறான ஒரு கொடூரமான ஒரு பாவம். ஓகேங்களா? ஸோ அது இயேசு எந்தளவுக்கு சாடுறாரு பாருங்கள். அதுவும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணவங்க தான் வேறொரு பொண்ணை மனைவிக்கு தெரியாமல் பழகிறது. அதே சில மனைவிமார்கள் பார்த்திங்கன்னா கணவனுக்கு தெரியாமல் வேறொரு ஆணோடு பழகிறது. அது எல்லாமே என்ன காரணம், விபச்சாரத்தில் தான் சேரும். எல்லாமே அவங்க விபச்சாரம் செய்யணும். விபச்சாரம்னா வெறும் காசு கொடுத்து பண்ணுறது மட்டும் தான் கிடையாது. விபச்சாரம்னா என்ன, ஒப்புதல் இல்லாமல் தன் கணவன் இல்லாமல் வேறொருத்தரோட பண்ணுறதோ, தன் மனைவி இல்லாமல் வேறொருத்தரோட பண்ணுறது பேர் தான் என்ன, விபச்சாரம். ஸோ அது ரொம்ப 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 10 கட்டளையிலே அது ஒரு கட்டளை. அப்போ கடவுளே கொடுத்த கட்டளை அது. ஸோ கடவுள் சொன்னதை நம்ம மீறக்கூடாது. கடவுள் கொடுத்த கட்டளை அது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதை கண்டிப்பாக கீழ்ப்படியணும். ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது சண்டைனா முதல்ல நீங்களே பேசி சமாதானம் ஆகுங்க. எல்லாம் ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. எல்லாம் கவுன்சிலிங் போங்க. ஃபாதர்ஸ்கிட்ட போய் கவுன்சிலிங் எடுங்க. சில தியான மையங்களில் போய் அட்டன் பண்ணுங்கள். உங்களால் சில பாவத்துலேருந்து வெளியில் வர முடியல பர்சனலாக அப்படின்னா போய் தியான மையத்தில் போய் அட்டன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அந்த தியான மையங்கள்லாம் நிறையா இருக்குது. நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் நம்ம தருமபுரியில் பார்த்திங்கன்னா சோகத்தூர் தியான மையம் போய் பாருங்கள். கார்மல் தியான மையம் பயங்கரமாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அதில் அந்த ஒரு பாவத்துலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் நானும் என்ன பண்ணணும், இந்த கட்டளைகளை கீழ்ப்படிந்து இயேசுவுக்கு பிடித்த மகனாக மகளாக வாழ்வோம். ஓகேங்களா? அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் விண்ணக வாழ்க்கை தான் கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதில் அதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. இந்த கட்டளையை நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. Praise the Lord.